இந்த படத்துடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயராம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரெப்பா இருக்காரு. இவருடைய மகன் தான் வந்து பாத்தீங்கன்னா காளிதாஸ். இவர் வந்து சினிமாவுல ஒரு நாயகனா ஒரு ஹீரோவா என்ட்ரி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. எந்த வேலை வெட்டிக்கும் போகாம இருக்காரு. சோ ஜெயராமுடைய வருமானத்தால தான் அவருடைய குடும்பமே நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காளிதாஸ் ஏற்படுத்த ஒரு விபத்தினால தன்னுடைய சம்பளத்துல ஒரு பகுதியை நஷ்டீடுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்குது ஜெயராம். இதனால அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிறது நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உலக புகழ்பெற்ற நடிகருடைய படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்குது. சோ அந்த இடத்துக்கு போனா ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காளிதாஸ் அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தோடு கூட்டமா நிக்க ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி உதவி இயக்குனர் ஒரு ஆள் தேடிட்டு இருக்காரு. அப்போ காளிதாசன் கூப்பிட்டு நிக்க வைக்க சொல்றாங்க, கெஞ்சி கேட்கறாங்க. சரி, அவர் வழியெல்லாம் போய் நிக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த ஹீரோ அடிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து காளிதாஸ் சிரிக்கிறாரு. சோ அந்த சமயத்துல அங்க இருக்கவங்க இந்த காட்சி நீ வந்து நடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி சவால் வர்றாங்க. சோ காளிதாஸ் போயிட்டு அந்த காட்சியை நடிக்கிறாரு. சோ அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்றாங்க, கை தட்டுறாங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. இணையதளம் அந்த காட்சிகள் வைரல் ஆகுது. சோ இதற்கு பிறகு காளிதாஸ் ஜெயராம் வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய